வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் கிரகங்கள் இருக்கும். அரசு துறையில் பணிபுரியும் ஜாதகக்காரர்கள் சிறப்பான அனுகூலமான பலன்களைப் பெறுவார்கள். தனிப்பட்ட வேலையாக இருந்தால் நல்ல கடின உழைப்பின் மூலம் பலன்களைப் பெறலாம். உங்கள் வேலையைப் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். இது உங்கள் மீதான மக்களின் அணுகுமுறையையும் மக்களின் கவனத்தையும் அதிகரிக்கும். இது உங்கள் மூத்த அதிகாரிகளின் பார்வையில் தெரியும். இது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடும் மற்றும் வேலையில் உங்கள் பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும், ஆனால் அதற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். 7வது வீட்டின் அதிபதி குரு 9ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். வணிகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவீர்கள் மற்றும் இந்த பயணங்கள் உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருப்பார். சனி கிரகம் வக்ர நிலையில் நீடிப்பதால் கல்வியில் சுறுசுறுப்பாக உழைப்பீர்கள். இந்த கடின உழைப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் சோர்வுக்கு இரையாக நேரிடும். எனவே படிப்புக்கு இடையில் ஓய்வு எடுப்பதில் கவனம் செலுத்துங்கள், ஏனென்றால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உங்கள் படிப்பை தொடர முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருப்பார். மூதாதையரின் வியாபாரம் வளர்ச்சியடையும். உங்கள் தொழிலில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வழிநடத்துவார்கள், அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். அதன் மூலம் பல நன்மைகளைப் பெறுவீர்கள். 11ஆம் வீட்டில் புதன் இருப்பதால் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவியாக இருக்கும். ஜூலை 7 முதல் 11வது வீட்டில் சுக்கிரன் நுழைவதால், ஜூலை 16 முதல் சூரியன் நுழைவதால் உங்கள் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த முயற்சிப்பார். அதற்கு மேல் உங்கள் ராசியில் உள்ள குருவின் அம்சமும் ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும். பரிகாரம்: ஒவ்வொரு புதன்கிழமையும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும்.